25 தொகுதி கொடுக்குறீங்கல்ல, 25 சாதனை ரொம்ப எல்லாம் வேண்டாம். பிஜேபி அரசு தமிழ்நாட்டுக்குன்னு பண்ண 25 சாதனையை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க 25 கொடுங்க, 50 கூட கொடுங்க, நாங்க வேணாம்னு சொல்லல. இது வரைக்கும் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிருக்குன்னு அவங்களோட கூட்டணி வைக்கிறீங்க. இன்னொன்னு, கூட்டணி கொடுத்து 25 தொகுதி கொடுக்க வேண்டிய தேவை என்ன முதல்ல? அப்படி என்ன பிஜேபி காரன் உங்களுக்கு சாதிச்சு கொடுத்துட்டான்? இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை ஒழுங்கா தரது இல்ல, தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டு இருக்கு. அப்பேற்பட்ட இந்த பிஜேபிக்கு பாதம் அமைச்சு கொடுக்குறாரு இந்த பழனிசாமி அவர்கள். அதான் பாதம் தாங்கி பழனிசாமி. இந்த தடவை தெரியும் 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமி ஆவல. அதுக்கப்புறம் பேசிக்கிறானுங்க. எக்காரணம் கொண்டு நம்ம பிஜேபி காரன் உள்ள வந்துடக்கூடாது. ஏற்கனவே 4 தொகுதியில தான் இருக்காங்க இப்போதைக்கு அவங்க எம்எல்ஏ. இதுல 25 தொகுதியை அவர் கொடுக்குறாரு. எக்காரணம் கொண்டு ஜெயிக்க முடியாது, கனவுல கூட ஜெயிக்க விட முடியாது. திமுகவோட கடைசி தொண்டன் இருக்கிற வரைக்கும் ஜெயிக்க விட மாட்டான் எக்காரணம் கொண்டும், அது அடுத்த விஷயம். ஆனா 25 தொகுதியை மனசாட்சி இல்லாம கொடுக்குறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது எப்படி ஒரு தமிழனா இருந்துட்டு இவரால முடியுது? அதாவது தமிழனா வடக்கனா அப்படிங்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டுக்கு பிஜேபி என்ன பண்ணிருக்கு இது வரைக்கும், என்ன பண்ணிருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க 25 இல்ல 50 கொடுங்க, 100 கொடுங்க, 200 கொடுங்க. நீங்க அவங்களே கொண்டா நீங்க முதலமைச்சரா போறீங்க, எது வேணாலும் பண்ணுங்க. ஆனா என்ன பண்ணிருக்குங்கிறத தமிழ்நாடு மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க. எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க உங்களை. இந்த தடவை எடப்பாடி பழனிசாமி மட்டும் அதிமுக படுதோல்வியை சந்திக்கும்.